இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி கியா கேரன்ஸ் பிரஸ்டீஜ் ஆப்ஷனல்ல ஒரு ஹை அண்ட் 3 வே ஆக்டிவ் ஆடியோ அண்ட் ஃபுல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். வாங்க என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஓகே. என் பேர் செல்வம். நான் வந்து சிங்கப்பூரில் 15 வருஷம் வேலை செய்கிறேன். நான் என்னோடய ஊர் வந்து இந்தியாவில் வந்து ஆ, பூம்புகார். பூம்புகார்லேருந்து இந்த கோயம்புத்தூர் வந்து அக்சசரிஸ் ஃபாலோ பண்ணி அவரை ஒரு 4-5 மந்த்தாக நான் ஃபாலோ பண்ணி எல்லா வீடியோவும் பார்த்துட்டு தான் வண்டியை கொண்டாந்து நான் கொடுத்தேன். 3 வே செட்டப்பு, பாக்கி எல்லா அக்சசரிஸ், லைட்டு ஹீட்டு எல்லாம் மாடிஃபைடு எல்லாமே பண்ணாப்புல. வண்டி இன்றைக்கி தான் டெலிவரி எடுக்க வந்தேன். நான் கொடுத்து ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. நல்லா பண்ணி கொடுத்தாப்புல. சீக்கிரமாக நான் கேட்டேன். அவர் சீக்கிரம் பண்ணணுன்னா சில மிஸ்டேக்லாம் வந்துடக்கூடாமல் பொறுமையாக செஞ்சு கிளியராக பண்ணி தரேன்னு சொன்னார். எனக்கு நல்லா ஹாப்பி தான். இன்றைக்கி நான் வண்டி எடுக்கிறேன். ஸோப்பா எனக்கு ஹாப்பி. ஸோ அவரோட வீடியோஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணேன். எல்லாம் நீட்டாக இருக்குது. வேலையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 3 வே எனக்கு ப்ளே பண்ணி காமிச்சாங்க. எல்லா இதுலேயும் ஹாப்பி தான். நான் சந்தோஷமாக தான் இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். அது வரைக்கும் ஓகே. தேங்க்யூ. ஸோ மறுபடியும் இன்னொரு கியா கேரன்ஸ் நம்ம பேஸ் டு டாப் கன்வர்ஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து ப்ரெஸ்டீஜ் ஆப்ஷனல் வண்டி. நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆப்ஷனல் பண்ணுவோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு மிட் மாடலை நம்ம மறுபடியும் ஃபுல்லாகவே மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய கியா கேரன்ஸ் இந்த 2 வருஷமாக டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை நம்ம போட்டிருப்போம். அதே மாதிரி இந்த கஸ்டமரும் வந்து பார்த்திங்கன்னா பூம்புகார்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ கஸ்டமர் வந்து சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 3 மாதமாக நம்மளை ஃபாலோ பண்ணி ஆன்லைன்லேயே ஸோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர் பட்ஜெட் சொல்லி அவருக்கு என்னென்ன தேவையோ எப்படி ஆடியோ வேணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தார். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ. ஸோ ஆடியோவில் ஆஸ் யூஷுவல் நம்ம லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு கேரன்ஸ் போட்டிருப்போம், மதுரையிலேருந்து வந்த வண்டி. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே செட்டப் தான் பண்ணியிருந்தோம். பட் இதில் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து ஃபோக்கல் ஆக்சஸ் 3 வே பண்ணியிருக்கோம். பேக் வந்து ஃபோக்கல் ஆடிட்டர் காம்பனன்ட் 2 வே பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே டேம்ப் பண்ணிட்டோம். ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா டேம்ப் பண்ணியாச்சு. தென் ஒரு 4 சேனல் ஆம்ப்பு, தென் மோனோ, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிக்கரோட 10 inch சப்வூஃபர். பிகாஸ் அது போக பாக்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த டைம் பெருசு பண்ணியிருக்கோம். கஸ்டமர் நல்லா ஹெவி பேஸ் வேணும்னு கேட்டதுனால இது பெருசு பண்ணியிருக்கோம். தென் அது போக இது ஒரு 10 சேனல் ப்ராசஸர் யூஸ் பண்ணி கஸ்டமருக்கு மல்டிபிள் ப்ரீசெட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் ஸ்டேஜிங், ஆல் சீட் இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அதுபோக மெயினாக டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா பிளாபங்கில் சான்ஜோஸ் 10 inch டிஸ்பிளே, 4 GB ரேம், 64 வயர்லெஸ் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ. அந்த கான்செப்டில் கஸ்டமருக்கு 360 டிகிரி கேமராவோட பிளாபங்கோட சேம் 360 டிகிரி கேமராவோட 10 inch டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெக்னோப்ரிண்ட் டேஷ்போர்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே நீங்கள் ஆஃப் பண்ணால் ஒரு ஃபுல் கிளாசி பிளாக்காக அந்த டேஷ்போர்ட் ஃபுல்லாக இருக்கும். கியாவோட ஒரிஜினல் டேஷ்போர்ட் பண்ணியிருக்கோம். இது நம்ம ஒரு 2 இயர்ஸாகவே பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே டேஷ்போர்ட் தான் கஸ்டமர் எனக்கு ஒரிஜினல் தான் வேணும்னு சொன்னதுனால அதே பண்ணியிருக்கோம். ஆம்பியன்ட் லைட்டிங் பண்ணிட்டோம், ஸ்டீரிங் ஃபுல்லாக மோல்ட் பண்ணிட்டோம், தென் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டோம். அதில் தென் ஓஎம் கியர் நாப் பண்ணிட்டோம். இன்டீரியர் மேட்ச் பண்ணி சேம் கலரில் டியூவல் டோனில் ப்ரீமியம் சோஃபா லெதர் சீட் கவர்ஸ் வந்து லைட் கிரே வித் பிளாக்ல பண்ணியிருக்கோம். தென் பூட் லைட்ஸ் பண்ணியிருக்கோம். தென் மிரர் ஃபோல்டிங் கிட் பண்ணி கொடுத்துட்டோம். அதே மாதிரி இதில் ரிஃப்ளெக்டர் லைட்ஸு, ஸோ சைட் ஃபுட் ஸ்டெப்பு, தென் கம்ப்ளீட்டாக 17 inch அலாய் வீல் வித் டயரோட சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்டு க்ரோம் ஹேண்டில்ஸ் பண்ணியிருக்கோம். தென் எல்இடி லைட்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபாக் லைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில். ஸோ இந்த வண்டியில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 inch அலாய் தான் வரும். 17 நம்ம மாற்றிருக்கோம். தென் ரூஃப் கேரியர் வந்து வண்டி பாடியோட அட்டாச் ஆன மாதிரி சேம் கலர்லேயே கஸ்டமருக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் கனெக்டிங் டெயில் லைட், ரிஃப்ளெக்டர் லைட், பேக் சேஃப்டி பம்பர்ஸ் எல்லாமே பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா கவனிங்களா, இந்த பாட்டை கேளுங்க. Please register with the bus.
பாடுதுண்ணா. ப்ரைஸ் வந்து இந்த சென்டரில் தான் நிற்குது. சிங்கப்பூரில் 3-way செட்டப் தான் யூசேஜ் பண்ணியிருந்தேன் காசு. சரிங்கண்ணா. கம்பெனியில் கொடுத்த கார் தான் அது. சரிங்கண்ணா. ஆனால் அதில் இருந்த ஃபேஸுக்கும் பஞ்சுக்கும் இது கிளியரன்ஸ் சோஃபா. அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது இது கிளியரன்ஸ். ஓகேங்க. அதில் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த டேம்பிங் பண்ணலை நான் சிங்கப்பூரில். டேம்பிங் பண்ணாமல் வைப்ரேஷன் இருக்கும், அந்த நவுசியான ஒரு சவுண்டும் இருக்கும். அடிக்கும் போது பேஸ் இங்கே வராது, அங்கே தான் அடிக்கும். அங்கே தான் நான் சொன்னது கிக்கர்ஸ் தான் அங்கே தான் அடிக்கும், இங்கே வராது. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஃபோனில், அண்ணா நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் காட்டுறேன். இது என்ன தெரியுமா பிரச்சனை? டியூனிங் தான். நீங்கள் அங்கே கரெக்டான ஒரு ஆள்கிட்ட டியூனிங் கொடுத்தீங்கன்னா டியூனிங் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு கரெக்டாக பண்ண தெரியும். இது யாருனாலே பண்ண முடியும். இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு கூட அது என்ன ஆடிஷன் ஏதாவது இருந்தால் எடுங்க, நான் கூட அங்கே ஆன்லைனில் இது பண்ணி தரேன். பார்த்துட்டு நான் கரெக்ஷன்ஸ் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது வந்து உங்களுக்கு எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பேஸ் இங்கே தான் வரணும். எல்லாமே எந்த ஆடியோ இப்போ 3-way பண்ணாலே உங்கள் கண்ணில் தெரியணும். இங்கே இப்படி மாறுறது, பாடுறது, பேஸ் விழுகிறது எல்லாமே இங்கே தெரியணும். எக்காரணத்தை கொண்டு உங்கள் பின்னாடி இருந்து வர்றது உங்களுக்கு தெரியவே கூடாது. நீங்கள் அதுவும் பேஸ் இவ்வளோ கேட்டதுனால தான் நான் எந்த வண்டிக்கும் பேஸ் இவ்வளோ வைக்கிறேன். நான் லைக் பண்ணுறது ஃபேஸ் தான் அதிகமாக லைக் பண்ணுவேன். எனக்கு பஞ்ச் வந்து ரொம்ப விழுவணும். இல்லை கரெக்டு, அதுக்காக தான் நான் வச்சேன். இது இன்னும் ஷட்டில் பண்ணி நான் குறைக்க முடியும்ண்ணா. ஆனால் குறைச்சேன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பேஸ் வந்து வராது. அதுதான் இது ஸ்பேஸு எல்லாம் ஓகே தான். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதாங்கண்ணா? டிஃப்ரெண்ட் தெரியுது. நான் 3-way முன்னாடி யூஸ் பண்ணதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட். இது இப்படி தானே இருக்கணும். 3-wayங்கிறது இப்படி தான் இருக்கும். இது வந்து ரொம்ப கிளியரன்ஸ். அதில் அந்த மாதிரி இறையெல்லாம் ரொம்ப இருக்கும், இதில் வந்து குறவு, இதில் இல்லை. ஓகேண்ணா. ஆடியோ ஹாப்பி தான்ண்ணா? ஆடியோ ஹாப்பி தான். நீங்கள் நன்றி.